இந்தியா பாகிஸ்தான் போரில் வெற்றி அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போரில் டாக்காவில் பாகிஸ்தான் படைகள் 1971ஆம் ஆண்டு இதே நாளில்தான் சரணடைந்தன. இதுவே பங்களாதேஷ் என்ற நாடு உருவாகுவதற்கு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாக மாறியது. 1947 இந்திய பிரிவுக்கு பிறகு உருவான பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான் என 1600 கிலோமீட்டர் தூரம் பிரிந்த இரண்டு பகுதிகளை கொண்டிருந்தது. அரசியல் அதிகாரம், மொழி உரிமை, பொருளாதார பாகுபாடு உள்ளிட்ட காரணங்களால் கிழக்கு பாகிஸ்தானில் இன்றைய பங்களாதேசத்தில் அதிருப்தி தீவிரமடைந்தது. 1970 தேர்தல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான அவாமி லீக் பெரும் வெற்றி அடைந்தாலும் அதிகாரம் வழங்கப்படாததால் கிழக்கு பாகிஸ்தானில் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. 1971 மார்ச் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆபரேஷன் சர்ச்லைட் கொடூர அடக்குமுறை தொடக்கப்பட்டு லட்சக்கணக்கான அகதிகள் இந்தியாவுக்கு தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் மனிதாபிமான நெருக்கடி காரணமாக தலையிட்ட இந்தியா 1971 டிசம்பர் 3 பாகிஸ்தானில் உள்ள விமான தளங்களை தாக்கியது. இதுதான் இந்தியா பாகிஸ்தான் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்க காரணமாக அமைந்தது. 1971 டிசம்பர் 16 டாக்காவில் பாகிஸ்தான் கிழக்கு கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் AAK நியாசி இந்திய மற்றும் முக்தி பாகினி இணைந்த படைகளிடம் சரணடைந்தார். இதில் சுமார் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நடந்த பெரிய சரணடைவு நிகழ்வாக வரலாறு இதனை பதிவு செய்துள்ளது. இதனால் பங்களாதேஷ் ஒரு சுயாதீன நாடாக உருவானது. இந்தியாவின் ராணுவ தூதரக மதிப்பு உலகளவில் உயர்ந்தது. தென் ஆசிய அரசியல் வரலாற்றில் இது ஒரு தீர்மானகரமான திருப்பமாக அமைந்தது. எனவே 1971 டிசம்பர் 16ஆம் தேதி வங்காளதேசம் அடைந்த வெற்றியானது தியாகம், விடுதலை, தேசிய அடையாளத்தின் நாளாகவே இன்றும் பார்க்கப்படுகிறது. இந்தியா மனிதநேயத்தை காக்கவும் விளிம்பு நிலையில் உள்ள நாட்டின் உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்காகவும் இந்தியா நடத்திய இந்த 13 நாட்கள் போரானது ஒரு சுதந்திர தேசம் பிறக்க காரணமாக அமைந்தது.